நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தாங்க வீடியோ எடுக்க வந்திருக்கோம். மறக்காமல் எல்லாரும் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டுருங்க. உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க மறக்காமல். பெண்கள் ஓட்டெல்லாம் விஜய்க்கு தான். ஓகே 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 பார்த்து சொல்லிவிடுங்க. சூரியனுக்கு தான் நாங்கள் ஓட்டே போடுவோங்க. என் ஓட்டும் சூரியனுக்கு தான். எல்லாரும் சூரியனுக்கு ஓட்டு. என் பிள்ளை இன்னிப்பையும் சொல்கிறேன், என் பிள்ளை தான் அது. விஜய் என் பிள்ளை தான். ஓகே, அதனால் ஓட்டு போடுறேன். அவர் வந்தால் மக்களுக்கு நல்லது செய்வார்னு நினைக்கிறீங்களா? நல்லது செய்வார். ஓகே, இப்போ இருக்க ஆட்சி எப்படிங்கம்மா இருக்குது? டிஎம்கே ஆட்சி இப்போ என்ன சொல்கிறது எல்லாம். திமுகவை யாராலையும் அடிச்சிக்க முடியாது. இந்த மாதிரி தொண்டர்கள் இருக்கிற வரைக்கும் திமுகவை யாராலையும் அடிச்சிக்க முடியாது. நன்றி. திமுக ஓட்டு போட்டுருங்கன்னு சொல்லிடுங்க. நான் கலைஞருக்கு தான் ஓட்டு போடுவேன், கைக்கு தான். நானும் கைக்கு தான் ஓட்டு போடுவேன், கலைஞருக்கு. நன்றி. கைக்கு தான் ஓட்டு போடுவேன். நன்றி, தேங்க்ஸ். எல்லாரும் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டுருங்க. ஓட்டு போட்டுருங்க. உதயசூரியனுக்கு ஓட்டு போடுறேன். ஓகேண்ணா. உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டுருங்க. எல்லாம் செய்வோம் அப்படின்னாங்க. நீட் எடுத்து வருவோம்னாங்க, முட்டையை காமிச்சாங்க, செங்கலை காமிச்சாங்க, எல்லாம் காமிச்சாங்க. ஆனால் ஒன்றுமே செய்யலை. எல்லாம் மாடலாக மட்டும் இப்போ செஞ்சுட்டு இருக்காங்களோ ஒழிய வேறு ஒன்றுமே இல்லைங்க. இந்த திமுக கவர்மெண்ட் இருக்கிறது வேஸ்ட்டு. அடுத்த முறை ஜனங்க வந்து கண்டிப்பாக எடப்பாடியார் அதிமுக தான் எடுத்துகிட்டு வருவாங்க. முதல்வர் சீமானன் வரணும். எல்லாரும் திமுகவுக்கு மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க. திமுக விடியல் அமையும் நமக்கு அடுத்த வருஷம். மீடால மழை வரும். அவர் ஒரு சினிமா நடிகர் தானே, எப்படி நம்பி ஓட்டு போனாங்க? நம்ம விஜயகாந்துக்கு தான் கை விட்டாங்க, இவருக்கு நான் கை கொடுக்கட்டும். ஓகேண்ணா. இப்போ இப்போ புதுசாக விஜய் வந்துக்கிறாரு, சீமா நிற்கிறாரு. விஜய் போடலாமா? எதனால விஜய்க்கு போடுறீங்க? எதனால விஜய் போடுறா? புதுசா வந்தா ஏதோ நல்லது பண்ணுவாங்க. புதுசா வந்து நல்லது பண்ணுவாங்களா? ஃபஸ்ட்டு ஓட்டு யார் எடுக்கிறோமோ அவங்க தான் அடுத்த முதல்வர் அப்படின்ற என்னோட கணிப்பு. ரெடியா? ரெடி, ஸ்டார்ட் ப்ரோ. இந்த வீட்டை உங்கள் வீட்டை உயிர் என்ன வரனா விஜய் ஸ்டாலினியா 3, 2, 1. அடுத்த முதல்வர் யாருன்னு சாங் பார்த்துட்டு வந்துருங்க. ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், நமஸ்தே. நாம் இப்போ எங்கே வீடியோ எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தாங்க. ஸோ மக்கள்கிட்ட யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க, அவங்களோட கோரிக்கை என்னென்ன அப்படின்ற டீட்டெயிலெலாம் கேட்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண்ணிங்கன்னா எல்லாம் கஷ்டப்படுறாங்க. நாங்கள் தூக்கம் வரதில்ல, அவங்க கஷ்டப்படுறது எங்களுக்கு தான் தெரியும். முகத்துக்கு சோறு இல்லாத, நேரத்துக்கு தண்ணி இல்லாத, தூக்கம் இல்லாத படுறோங்க. நாங்கள் எங்களுக்கு தான் தெரியும். மாதம் 1000 ரூபாய் வந்துட்டா போதும். என்ன வரும் அதில்? அந்த 1000 ரூபாய்க்கு என்ன வரும் சொல்லுங்க, நீங்களே பார்க்கலாம். 1 கிலோ அரிசி 70 ரூபாய். அதுக்கு உப்பு என்னாச்சு, மிளகாய் என்னாச்சு, எண்ணெய் என்னாச்சு, சோப்பு என்னாச்சு, சீக்காய் என்னாச்சு, எல்லாத்தையும் கணக்கு போடும். காசு கொடுக்குறாங்கன்னு மாற்றிக்கிது. யாரும் காசுக்கெல்லாம் யாரும் அங்கப்படுறதில்ல, காசுக்கெல்லாம் இல்லை. நம்ம மனுஷன் எப்படி போதா அப்படி. நீ வந்தாலும் எண்ணம் கொடுக்கறதில்ல, அந்த தம்பி வந்தாலும் எண்ணம் கொடுக்கறதில்ல, இந்த அம்மா வந்தாலும் எண்ணம் கொடுக்கறதில்ல. நம்ம கஷ்டம் நம்மளுக்கு புரியுதா? யாருக்கும் ஒருத்தர் கவர்மெண்ட்டுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. நம்ம போடலனாக்கா அதுக்கு நம்ம கேட்கறதுக்கு அர்த்தம் இல்லை. ஏதோ ஒன்று நம்ம மனசுக்கு போடணும். வணக்கம் சார். யாருக்கு இங்கே ஓட்டு போடுவீங்க? ஸ்டாலினுக்கு. ஸ்டாலின் ஐயாவுக்கு. ஓகே, எதுவும் ஸ்டாலின் ஐயாவை சூஸ் பண்ணிருக்கோம். அவர் மகளிர் சுய உழவு இருந்தது. 1000 ரூபாய் தராரு. ஃப்ரீ பஸ்ஸு, மக்களுக்காக நல்லது செஞ்சு நிற்கிறாரு. ஓகே, அதனால அவரை வரவேற்கிறங்க. ஓகே ஓகேங்க. அவரே ஆட்சி அமைச்சிட்டாருன்னா உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும்? திருப்பம் வந்தால் இன்னும் கொஞ்சம் இதை விட கொஞ்சம் சிறப்பாக செஞ்சால் நல்லாயிருக்கும். ஓகே. பசங்களுக்கெல்லாம் இந்த வேலை வாய்ப்பு படித்தவங்களுக்கெல்லாம் சும்மா இருக்கிறாங்க படிச்சுட்டு, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை வாய்ப்பு போட்டால் நல்லாயிருக்கும். இல்லை, போன வாக்குறுதியில் அதை தான் சொன்னார். ஆனால் கொஞ்சம் இன்னும் படித்த இளைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க. அப்படியே சும்மா படிச்சுட்டு. ஓகே. நிறைய இடத்துல துப்புரவு பணியாளர்கள், நர்ஸ் எல்லாம் முடிச்சவங்க எல்லாம் ஏற்கனவே சொன்னார் அந்த நர்சிங்கு போடுறோன்னு. அதுவும் போடாத எல்லாம் ஸ்ட்ரைக் நடந்துன்னு இருக்குது. போடுவாருன்னு நினைக்கிறேங்க. ஆனால் இப்போ போட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் அவருக்கு பேர் இருக்கும். ஆமாம். ஓகே. நீங்கள் எவ்வளோ நாளாக ஓட்டு போட்டிருக்கீங்க? எத்தனை வயசுலேருந்து? நான் ஒரு 18 வயசுலேருந்து போட்டேன். டிஎம்கே தான். 18 வயசுலேருந்து டிஎம்கேக்கு தான். அதை விட்டு மாறல. ஓகேங்க. டிஎம்கேவோட ஒரு 3 கொள்கை என்ன? கொள்கை டிஎம்கேவோட 3 கொள்கையா? என்ன கொள்கைன்னா அதான் கலைஞர் இருக்கிற போதே அந்த கொள்கை, அண்ணா இருக்கிற போதே இருந்த கொள்கை. எம்ஜிஆர் அதில் இருந்தார்.
எம்ஜிஆர் பெத்து ஒன்றும் இருக்குது, டிஎம்கே வளர்த்துனது அவர் தான். ஆமாம். வணக்கங்கம்மா. வணக்கம். விஜயை அடுத்த வருஷம் முதல்வர்னு சூஸ் பண்ணியிருக்கீங்க. எதனால் அவர் சூஸ் பண்ணியிருக்கீங்க? ஏதோ நம்பிக்கைனால தான் நல்லது செய்வாங்கன்னு. ஓகே, நல்லது செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை தான் போடுறீங்க. ஓகே, இதே தானே நம்ம ஒரு 10-15 வருஷமா நம்பி ஓட்டு போட்டோம். அவங்களாம் நல்லது செஞ்சாங்களா? ஏதோ இப்படி தான் எல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் விலைவே ஏற்றி தான் போயிட்டாங்க. ஓகே, அவங்கள மாதிரியே விஜயம் இருந்தாருன்னா என்ன நினைப்பீங்க? என்ன பண்ணுறது? அப்படி நடக்க மாட்டாங்கன்றது ஒரு நம்பிக்கை. ஓகே, இல்லை எந்த நம்பிக்கையில் ஒரு சினிமா நடிகராக இருந்து எலெக்ஷனுக்கு வந்திருக்காரு, அவர் எந்த நம்பிக்கையில் ஓட்டு போடுறீங்க? முதல்வர் சீட்டில் உட்கார வைக்கிறீங்க. எடுத்தோடனே நம்பிக்கை தான், எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை தான் வந்து நல்லதாக செய்வாங்களா. ஓகே, நல்லது செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை தான். அண்ணா வணக்கண்ணா. இப்போ விஜய் என்ன ஏன் அடுத்த முதல்வராக சூஸ் பண்ணீங்க? இல்லை புதுசாக வரட்டும் தான் வாய்ப்பு கொடுக்கும். புதுசாக வரட்டும் வாய்ப்பு. ஓகே, அவர் ஒரு சினிமா நடிகர் தானே, எப்படி நம்பி ஓட்டு போடலாம்? நம்ம விஜயகாந்துக்கு தான் கை விட்டாங்க, இவருக்கு நான் கை கொடுக்கட்டும். கை கொடுக்கணும். ஓகேண்ணா, இப்போ அவரே முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா உங்களோட கோரிக்கை என்ன இருக்கும்? ஏதாவது நல்லது செஞ்சால் நல்லது. நல்லது செஞ்சால் நல்லது. ஓகேண்ணா. இப்போ 4.5 வருஷமா டிஎம்கே ஆச்சு, எப்படி இருக்கு? அது சரியில்லைங்க, சரி ரொம்ப மோசமாக இருக்குது. யாருக்கு ஓட்டு போடுவீங்க? விஜய் தான். விஜய்க்கு. எதனால் விஜய்க்கு போடுறீங்க? என் பிள்ளை இப்பயும் சொல்கிறேன், என் பிள்ளை தான் அது. விஜய் என் பிள்ளை தான். ஓகே, அதனால் ஓட்டு போடுறேன். அவர் வந்தால் மக்களுக்கு நல்லது செய்வார்னு நினைக்கிறீங்களா? நல்லது செய்வார். ஓகே, இப்போ இருக்க ஆட்சி எப்படிங்கம்மா இருக்குது? டிஎம்கே ஆட்சி இப்போக்கிறது என்ன சொல்கிறது, எல்லாம் விலை ஏற்றிட்டாரு, என்ன பண்ணுறது? விலை ஏற்றிட்டு போனாலும் நம்ம என்ன சொல்ல முடியும்? சரி, இன்னைக்கு பார்க்கலாம் விடு சார், நம்மளுக்கு என்ன விடுறாங்க. வாழ்க்கையை வருத்த மாதிரி பேசுறீங்க. அவ்வளோதான், எல்லாமே ஏற்றிட்டாரு. நம்ம சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினுக்கு, ஸ்டாலின் ஐயாக்கு, ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும். உதயநிதி ஐயாக்கு. உதயநிதி ஐயா வேறு இருக்காரு, அவங்க பையன் உதயநிதி ஐயா. உதயநிதி துணை மந்திரி, ஸ்டாலின் முதல் மந்திரி, அவருக்கு தான் நம்ம ஓட்டு எப்பவுமே. ஓகே, எத்தனை வருஷமா ஓட்டு போட்டிருக்கீங்க? நான் எம்ஜிஆர் சேர்த்தாப்பே திமுக மாறினாள். நான் ஒன்றே கிளை செயலாளர். ஓகே, திமுக செயலாளராக இருக்கீங்க. கிளை செயலாளர். ஓகே, 3 கொள்கை சொல்லுங்கண்ணா, திமுகவோட 3 கொள்கை. என்னென்ன சொல்லணும்? கிளை செயலாளராக இருக்கீங்களா? நான் திமுகவில் வந்து எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் மண்டே போட்ட பின்னாடி திமுகவில் வந்து ஒன்றிய கிளை செயலாளர் ஆகிட்டேன். திமுகவுக்கு மாறி இப்பயும் வந்து திருப்பி ஒன்றிய கிளை செயலாளர். சரி, ஓகே, சரிங்கய்யா. அதான் 3 கொள்கை, திமுகவோட 3 கொள்கை என்ன? திமுகவோட 3 கொள்கை என்னன்னா, உதயநிதி அவங்க அப்பாவும் வந்து நாட்டில் நல்லது செய்கிறாங்க. அதனால் நாங்கள் வந்து எப்பவுமே அதை மறக்க மாட்டோங்க, உள்ளத்தில் வச்சுன்னுக்கிறோங்க. எத்தனை வருஷமா கிளை செயலாளராக இருக்கீங்க? நான் இப்போ கிளை செயலாளர் வந்து ஒரு 20 வருஷமா இருக்கிறேன். ஓகே, 20 வருஷமா? 20 வருஷம். சரி, ஓகே. திமுகவோட 3 கொள்கை? 3 திமுகவோட 3 கொள்கைன்னா என்னத்தை நான் சொல்கிறது? சமத்துவம், சமூக நீதி, சமுத்திரம், சமநீதி, நம்ம உதயநிதி, நம்ம உதயநிதி, நம்ம மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர், அவர் நமக்கு ரொம்ப நெருங்கின பழக்கம். நீங்க கேமரா பார்த்து சொல்லுங்க, அடுத்ததா அவரே வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓட்டு போட சொல்றீங்க. சூரியனுக்கு ஓட்டு போட. நான் வந்து என் பக்கம் இருக்கிற ஆளுங்களெல்லாம் சூரியனுக்கு தான் ஓட்டு போட சொல்கிறேன். பார்த்து சொல்லிடுங்க. சூரியனுக்கு தான் நாங்கள் ஓட்டே போடுவோங்க. என் ஓட்டும் சூரியனுக்கு தான். எல்லாரும் சூரியனுக்கு ஓட்டு. என்னுடைய ஓட்டு சூரியனுக்கு தான். நான் வந்து திமுகவில் வந்து ஒன்றிய கிளை செயலாளர் மகேந்திரன்கிட்ட இருக்கிறேன். ஒன்றிய. ஓகே, ஓகே, நன்றிங்க, நன்றி. அந்த 3 கொள்கை அவ்வளோதான், 3 நான் சொல்லிட்டேன். சரி, உதயநிதி, முதலமைச்சர் ஸ்டாலின், ஒன்றிய மகேந்திரன், நான் ஒன்றிய கிளை செயலாளர். அவ்வளோதான், 3 கொள்கை முடிஞ்சிச்சு. ஓகேங்கய்யா, நன்றி. அடுத்த வருஷம் முதலமைச்சர் சிஎம் தான், ஸ்டாலின் ஐயா தான். ஓகே, நன்றி. யாருக்கு ஓட்டு போடுவீங்க? ஆனால் இப்போ இருக்கிற போகிற டைம் வந்து 2025 2021 ஸ்டார்டிங் தான் போட்ட ஓட்டு. சரிங்களா? அந்த ஸ்டார்டிங் போட்ட 5 வருஷத்துக்கு ஓட்டு போட்டாங்க. 4.5 வருஷம் இது 4.5 வருஷம் கரெக்டாக 4 வருஷம் எதுவும் பண்ணல. தமிழ்நாடு மட்டும் பண்ணல. கிருஷ்ணகிரி வந்து பண்ணாங்க. கிருஷ்ணகிரி இது 4.5 கோடி ரூபாய் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் வந்துச்சு. இங்கே நான் காவாங்க இதெல்லாம் எடுக்கிறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் வாய்ப்பு இல்லை. அங்கங்கே எடுக்கிறாங்க, பிட்டு பண்ணுறாங்க, சும்மா அவ்வளோதான். தெருக்கு சானிடேஷன் வந்துச்சு, ரோடு போடுறது, இந்த தார் ரோடு போட்டு இது இப்போ கல் தெரு இது போடுறாங்க சார், லப்பர் ரோடு, அந்த ஒயிட் ரோடு அது போடுறாங்க சார். அது பாதி தான் போடுறாங்க தெருக்கெல்லாம். இங்கே இருக்கிற கவுன்சிலருக்கு சரியில்லை. ஒரு கவுன்சிலர் போயிட்டு ஒரு இது கேட்டால் கோரிக்கை கேட்டாலும் ஒன்றும் சொல்கிறது இல்லை, நீங்கள் போயிட்டு வேலை போயிடுங்க அது சொல்கிறாங்க. இப்போ வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது ஆட்சி நல்லா இருந்துச்சு. சரிங்க சொல்கிறது. எடப்பாடி ஒரு 4 வருஷம் இருந்தார், அவரும் கொஞ்சம் நல்லா பண்ணார், விவசாயிக்கு இதை பண்ணார். இப்போ வந்து அவர் பிஜேபி போயிட்டு சேர்ந்தார், கூட்டணி சேர்ந்தார்.
சரிங்களா? அப்பயும் அப்படிதான் பிஜேபியில் தான். இல்ல அம்மா இருக்கும்போது பிஜேபி சேரல. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றம் எப்பவும் பிஜேபி கூட்டணி இல்லைன்னு சட்டசபையில் தமிழ்நாடு மூலம் அம்மா சொல்லிட்டாங்க. இவங்க வந்து அம்மா முறை வந்து ஓபனீஸ்வரர் ஒரு வருஷம் முதல்வர் இருந்தார். அவர் கொஞ்சம் பண்ணி நல்லா செஞ்சிருந்தாரு. அம்மா விசுவாசி எல்லாம் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா இது பண்ணிட்டு எடப்பாடி வந்தார். எடப்பாடி வந்து நல்லா செஞ்சாரு. ஆனா நேரா வந்து பிஜேபி போய் சென்றார். இது ஒரு புதுசா சீமா நிற்கிறாரு. சீமான் வந்து வந்தாரு, ஸ்டார்டிங்ல வந்தாரு, நல்லா பேசினாரு, நல்லா இருந்தாரு, நல்ல கொள்கை விவசாயி எல்லாம் பேசினாரு. அவரும் போக 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 அந்த ஒரு மீட்டிங்ல மாநாடு போக நானும் டெய்லி நியூஸ் பார்ப்பேன். அந்த மாநாடு நடக்கும்போது எல்லாருக்கும் அவரு எப்படி இறங்கி அடிக்கிறது, பேசுறது, அவன் இப்படி இவன் இப்படி அப்படி இப்படி பேசுறாரு. அவருக்கும் பேசல சரிங்களா. அவரு வந்து உள்ள மறைமுகமா கேட்கறாங்க எல்லாரும் கூட சரிங்களா. அவருக்கு பேச்சு இல்லை, அவருக்கு தள்ளி விட்டோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற மக்களும் நடுவில் இருக்கிற மக்களும் மேலே இருக்கிறோம்னா எல்லாருமே வருமானத்தில் பிழைக்கணும்னா டிஎம்கே இருந்தால் தான் பிழைக்க முடியும். எல்லாம் மாற்றி வரலாம், யாருமே இருக்கிறதில்ல, ஒழுங்காகவே இருக்கிறதில்ல. அதாவது பேசுகிறதா பேசுகிறாங்க எல்லாரும். இருந்தாலும் நடைமுறைக்கு இவங்க இருந்தால் தான் எல்லாரும் பிழைக்க முடியும். அதனால தான் நான் வந்து டிஎம்கே ஓகேண்ணா. அவரே அடுத்த வருஷம் முதல்வர் ஆகிட்டாருன்னா உங்களோட கோரிக்கை என்ன வேணா இருக்கும்? என்னென்னா திருப்பியும் கரெக்டாக இன்னும் நல்லா க்ளீனாக நான் மக்கள் கேட்குறது உடனே பண்ணணும். இந்த லாஸ்ட்டில் பண்ணுறது அதெல்லாம் பண்ணணும். முதல்ல ஒரு வருஷத்தில் இருந்தாலும் இன்னொரு அடுத்த வருஷத்தில் நடவடிக்கை எடுக்கணும். ஸ்டெப்பு இந்த ஓட்டுக்கு அப்புறம் எடுக்கக்கூடாது, முன்னாடியே எடுக்கக்கூடாது. அது ஒரு கோரிக்கை எனக்கு சீக்கிரமாக பண்ணணும் எது இருந்தாலும். ஓகே. இப்போ அடுத்த முதல்வராக யார் வரும்னு ஆசைப்படுறீங்க? விஜய் தாங்க. எதனால பிடிக்கும், புதிய மாற்றம் வரணும்னு ஒரு நம்பிக்கை. அதனால நம்பிக்கை. அவங்க விஜய் மேல ஒரு விற்கிறத கூத்தாடின்னு தான் சொல்றாங்க. அதை பத்தி என்ன? யார் என்ன சொன்னாலும் அவர் மக்களுக்காக உழைக்கிறோன்னு வந்திருக்கிறார் இல்லையா, அது போதும். அது போதும். விஜய் அண்ணனுக்கு வந்து அரசியல் அறிவு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதை பத்தி நான் தெரிஞ்சு ஒன்றும் பண்ண போதில்லை. அவர் நல்லது பண்ணாவே போதும். நல்லது பண்ண மனசுல நல்லது பண்றோன்னு வந்தாவே போதும். என்ன இருந்தாலே போதும் அப்படின்றீங்க. தளபதிக்கு தான் ஓட்டு. எதனால விஜய் அண்ணனுக்கு போடுறீங்க? இந்த ஆட்சி தான் இருந்துருக்குது. இப்போ புதுசாக ஒரு ஆட்சி உருவாக்கும், தளபதி வந்தால் நல்லா செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை. ஓகேண்ணா, வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கண்ணா. எதனால ஸ்டாலின் முதல்வராக சூஸ் பண்ணிருக்கீங்க? நல்ல திட்டங்களை செயல்படுத்துறாரு. மகளிர் உரிமை தொகை நல்லா இருக்குது அந்த ஆட்சி திட்டம். அவருக்கு தான் ஓட்டு. இந்த 4.5 வருஷம் டிஎம்கே ஆட்சி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. ஓகே. இப்போ வந்து தூய்மை பணியாளர்களும் இல்லை நர்ஸுங்களும் போராடிட்டு இருக்காங்க. அவங்க வேலை வாய்ப்பு வந்து நிரந்தரம் பண்ணி தரணும். அது வந்து சிஎம் ஐயா போய் கூட பார்க்க மாட்டேன்றாங்க. ஸோ இதே மாதிரி நமக்கும் நாளைக்கு ஃபியூச்சராக நமக்கு இந்த மாதிரி நிலைமை வரலாம்ல, அதுவே கன்சிடரே பண்ண மாட்டேங்குது. தெரியலைங்க, அவர் தான் முடிவெடுக்கணும். அதுதான் முடிவெடுக்கணும். கிட்டத்தட்ட 3 மாசமா அவங்களும் உண்ணாவிரத போராட்டம் இருந்துட்டாங்க, பீச்சில் இறங்கி போராடிட்டாங்க. இன்னைக்கு ஒரு ஸ்டெப்பு கூட போய் 4 கட்சிகளும் சரி, எந்த கட்சிகளும் பார்க்கல. அதை பற்றி உங்களோட அவங்களுக்கு சரியான கோரிக்கை அங்கே போய் சேர்ந்துருக்குதான்னு பார்த்துட்டு சரி பார்த்துட்டு அதுக்கான துறைக்கிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்குவார். முடிவெடுப்பாங்க. ஓகேண்ணா. உதயசூரி எதனால நிலையதை செய்கிறார், நிலையதை பண்ணுவார். ஓகே. ஓகேங்கண்ணா. இப்போ அவரு ஆட்சி அமைச்சிட்டாருன்னா உங்களோட கோரிக்கை என்ன இருக்கணும்? கோரிக்கை அவர் பண்ணிட்டு இருக்கிறார் நம்ம கேட்காது பண்ணி. ஓகே. சரி, ஓகே. எவ்வளோ நாளான உதயசூரியன் போட்டு? நம்ம சின்ன வயசுலேருந்தே தான். 18 வயசுலேருந்து உதயசூரியன் தான் போட்டுருக்கீங்க. அவர் அப்பா காலத்துலேருந்தே கலைஞர் காலத்தில். ஓகே. அவரோட அந்த திமுகவோட ஒரு 3 கொள்கை என்னென்ன? 3 கொள்கைன்னா நல்லா பண்ணுறாங்க. இலவசமாக லேடிஸ் கொடுக்குறாங்க. இப்போ பசங்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. முன்னெல்லாம் சாப்பாடு கிடையாது, காலையில் டிஃபன் பக்காவாக பண்ணுறாங்க. எந்த ஒரு குறை கிடையாது. ஓகேண்ணா. திமுக எதனால திமுக சிறப்பு நல்ல சலுகைகள்லாம் நல்லா செஞ்சுருக்காங்க. பசங்களுக்கு நல்லா செஞ்சுருக்காங்க. ஸ்கூல் காலேஜ் டிஃபன் நல்லா மக்கள் இது லேடிஸ் 1000 ரூபாய் நல்லா சிறப்பாக செஞ்சுருக்காங்க. பெரிய பசங்க காலை உணவு திட்டம் சிறப்பான திட்டம். இன்னும் அதுவும் நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும். நல்லா செஞ்சுட்டு தான் இருக்கார். இப்போ நிறைய இடத்துல செவிலியர்கள் துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுவும் அவரும் கொஞ்சம் செய்யணும். அவரும் அது கொஞ்சம் நல்லா செஞ்சால் நல்லாயிருக்கும். அவங்க தான் இப்போ நல்லா க்ளீன் பண்ணி நல்லா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கொரோனா டைமில் அவங்க எல்லாருமே செய்கிறாங்க. எல்லாமே நல்லா நிறைய எட் பண்ணாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் செய்யணும். ஓகே. அவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக அவங்களுக்கு கொஞ்சம் செஞ்சால் நல்லாயிருக்கும். மீதெல்லாம் நல்லா செஞ்சுருக்காங்க. அந்த போராட்டத்துக்கு நம்ம க்ளீனாக சுத்தமாக வைக்கிறது அவர் கொஞ்சம் செஞ்சால் தான் அவங்களுக்கு. ஓகே. எத்தனை வருஷமான? நான் போட்டுக்கிற ஒரு 10வது முறை போகிறேன். இது 10வது முறை. 18 வயசுலேருந்து திமுக தான். வேறு எதுவும் மாற்றம் ஒரு 3 கொள்கை என்னென்ன? முக்கியமான 3 கொள்கை. 3 கொள்கை என்ன? எது சிறப்பாக செய்யணுமா இல்லை கொள்கை? அவங்களோட கொள்கை எங்களோட கொள்கை கோட்பாடுன்னு சொல்கிறாங்களே, அதில் முக்கியமாக ஒரு 3 கொள்கை என்னங்க? கொள்கைன்னு தெரியல. அவங்க சொல்கிறதா நாங்கள் சொன்னாங்களா? அவங்க சொல்கிறது. திமுகவோட 3 கொள்கை தெரியாது. தெரியல அது. ஆனால் நாங்கள் எப்பவுமே எங்கள் ஃபேமிலி பூரா திமுக. ஃபேமிலி பூரா யாரை சூஸ் பண்ணியிருக்கீங்க? எடப்பாடியா? எதனால் அவர் சூஸ் பண்ணியிருக்கீங்க? அவர் அம்மா இருக்க ஆட்சியில் நல்லா இருந்தது. கடின பயம் அது நல்லா கொடுத்தாங்க. ஓகே. இப்போ 4.5 வருஷமாக டிஎம்கே ஆட்சி எப்படி இருக்குது? சுத்தமாக சரியில்லை. ஒன்றும் சரியில்லைங்களா? வேஸ்ட்டு. ஏன்னா இலவசமாக பஸ் கொடுத்துருக்காங்க, மகளிருக்கு உதவி தொகை கொடுத்துருக்காங்க. உதவி தொகை கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வேலை எனக்கு வீடு இல்லை. உங்களுக்கு வீடே இல்லை? எனக்கு உதவி தொகை இல்லை.
உங்களுக்கு உதவி தொகைன்னு வரலையா? எத்தனை டைம் எழுதி போட்டிருப்பீங்க? 3 டைம் எழுதி போட்டோம். 3 டைம் உங்களுடன் ஸ்டாலின் எழுதி போட்டிங்களா? எல்லாமே எழுதி போட்டோம். அது உடனே தீர்வு கிடைச்சிருன்னு சொல்கிறாங்க. கிடைக்கலைங்களா? ஓகே மக்களே, கிருஷ்ணகிரியில் பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாமா? பண்ணுங்க ப்ரோ. நான் ஃபயர் மோடில் வரும் ப்ரோ. பண்ணுங்க ப்ரோ. ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரோ. சிங்கப்பூரில் இதெல்லாம் நமக்கு மலேசியாவில் சிங்கப்பூர்லேயே ப்ரோ போராடிது. அது போராடலாம் போராடி போகிறோம். நமக்கு என்ன ப்ரோ 27 கோல்மால் பண்ணிட்டாங்க. ஒரு குத்து போடவே இல்லைன்றா. அவ்வளோ ரொம்ப ஓட்டு யார் இருக்குன்னு பார்த்துக்கலாம். அப்படியே வச்சு போடுறீங்களா? முதல் ஓட்டு யாருக்கு? உங்கள் ஓட்டு யாருக்கு? ஃபஸ்ட்டு ஓட்டு யார் எடுக்கிறோமோ அவங்க தான் அடுத்த முதல்வர் அப்படின்ற என்னோட கணிப்பு. ரெடியா? ரெடி ஸ்டார்ட் ப்ரோ. பார்த்துட்டேன். உங்க விஜய் உயிர் என்ன வரேன்னா விஜய். ஸ்டாலின் ஐயா, எடப்பாடி ஐயா, நோட்டா தான் வாங்கி. தமிழ்நாட்டில் எந்த விஷயம் போராட்டம் இல்லாமல் கிடச்சிருக்கு. எல்லாமே போராட்டம் தான் கிடச்சிருக்கு. விஜய் எழுதிட்டியா தம்பி? என்ன போட்டேன் நீ? 3 போட்டதே 7 தான் இருக்கும் பாரு. நீ அங்கே இருக்கும்போதே நடிக்க பண்ணுற தம்பி. தம்பி கணக்கு என்னையே சந்தேகப்படுறீங்களா தம்பி? ஸ்டாலின் ஐயா, நர்சிங் படித்தவங்களாம் போராட்டம் பண்ணிருக்காங்க. அதை என்ன நினைக்கிறீங்க? அவங்க ரூட்டே திருப்பி விட்டாங்க பற்றியா இல்லை? அவங்களுக்கு பர்மனெண்டான வேலை தான். சம்பள உயர்வுக்காக தான் இங்கே போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பர்மனெண்ட் பண்ணுறோம். பர்மனெண்ட் பண்ணுறோம். எதுக்காக போராடினா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ப்ரோ. அப்படி எப்படி நம்ம மக்களோட கஷ்டம் புரியும்? அதே என்னன்னு தெரியல. நோட்டா விஜயண்ணா ஸ்டாலினையா எங்க எடப்பாடி இவரு ஸ்டாலினையா மீட்டிங்ல ஸ்டாலினையா ஒளிகன்றாங்க. அவங்களே சொல்றாங்க என்னதான் புரியல. எடப்பாடியா வாழ்கன்றாங்க. அடுத்த முதலமைச்சர் எடப்பாடியான்றாங்க இவங்க மீட்டிங்ல. எல்லாரும் லீடு கொடுக்குறாங்க. ஸ்டாலினையா, விஜயண்ணா ஸ்டாலினையா, விஜயண்ணா ஏடிஎம்கே ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும் 2 பேரும் கொள்கை கேட்டால் என்ன கொள்கைன்னா யாருக்குமே தெரியல. கிட்டத்தட்ட 70 வருஷம் 50 வருஷம் ஆள்றான்னு சொல்கிறாங்கல்ல. கொள்கையே தெரியாமல் மக்களை ஓட்டு போட வச்சு இவ்வளோ நாளே ஏமாது. இப்போ நம்மள டிவிக்கு இவங்கெல்லாம் தற்கொலைன்றாங்க. என்ன நான் என்ன தெரியாமல் 18 வயசுலேருந்து போட்டு கலைஞர் அது என்ன ஒரு பதவியில் இருந்தார். அவர் பேர் என்ன பதவி? வார்டு ஏரியா கவுன்சிலரோ ஏரியா தலைவரோ என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு பதவியில் இருக்காரு. ஆனால் அவருக்கு அவங்க கொள்கை என்னன்னு தெரியல. அதை கூட ஆட் பண்ணுவோம் பாருங்க. பிளாஸ்டாக இருக்கும். பிளாஸ்ட் எடப்பாடி ஐயா, விஜயண்ணா எடப்பாடி ஐயா. ஒன்று மட்டும் ப்ரோ. வழங்கப்படும், அமைக்கப்படும், தரப்படும், செய்யப்படும், படும் எல்லா கோரிக்கையெல்லாம் அதுதான். அமைக்கப்படும் 5 வருஷமா. எடப்பாடி ஐயா செய்யப்படும். ஸ்டாலின் ஐயா கோரிக்கை நிறைவேற்றப்படும். நோட்டா வழங்கப்படும். ஸ்டாலின் ஐயா உங்களுக்கு நிவாரண நிதி தரப்படும். ஸ்டாலின் ஐயா இது அதுக்கு பார்த்து ஸ்டாலின் ஐயாங்கிற கரெக்டா வருதா? ஸ்டாலின் ஐயா 2 ஸ்டாலின் ஐயா. 2 ஸ்டாலின் ஐயாவா? அந்த ஒரு ஸ்டாலின் ஐயாவே நாடு இவ்வளோ நல்லா இருக்கும். 2 ஸ்டாலின் ஐயா இருந்தால் அப்படி இருக்கு நாடு. பயங்கரமாக இருக்கும். தமிழ்நாடு விடியல் ஆட்சி தாங்க இதுக்கு மேலே. விஜயண்ணா இன்னொரு மாதம் ஒன்று வருது பாரு. காவேரியில் அமௌண்ட் கட்டினா வந்துடுவாங்க அப்படின்னு நோட்டாக்கு போட்டுருக்காங்க. அதனால் இது நோட்டா. விஜயண்ணா உங்கள் முன்னால் நான் இப்பொழுது படிக்கிறேன். ஓகே, இப்போ முக்கியமான டாப் 10 முக்கியமான கோரிக்கை அது நிறைவேற்றிருக்காங்களான்னு பார்க்கலாம். அது யூடியூப்பில் போட்டால் வந்துடுது. முக்கியமான கோரிக்கை 10 கோரிக்கை மட்டும். அது பார்க்கலாம் என்னென்ன கோரிக்கைன்னு. பெட்ரோல் டீசல் பெட்ரோலுக்கு 5 ரூபா, டீசலுக்கு 4 ரூபா, பாலுக்கு 3 ரூபா குறைக்கப்படும், சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் தரப்படும் அப்படின்னு டாப் 1ல் இருக்குது. 1வது கோரிக்கை. கொடுத்தாங்களா எனக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு 2வது கோரிக்கை பார்க்கலாம். ஆல்ரெடி மட்டும் கம்மி பண்ணாங்க. அப்புறம் மறுபடியும் நார்மல் ரேட்டுக்கு. நகர பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம், ஓராண்டு பெரும் கால விடுப்பு. அப்படின்னா ஓராண்டு பேர் கால விடுப்பு தெரியலையே. நகர பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் இது நிறைவேற்றிருக்காங்க. விடியல் பயணம் சாதாரண பயணம் விடியல் பயணம் நிறைவேற்றிருக்காங்க. டாப் 10 தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அனைத்து சாதியினருக்கும் அர்ச்சகர் பயிற்சி முடித்த 205 பேருக்கு உடனடி வேலை. ஆச்சாரி தான் பூசாரிங்களுக்கு. அது கொடுத்தாங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியல. நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 4வது டாப் 4 கொரோனா கால நிவாரணம் 4000 ரூபாய். வழங்கினாங்களா தம்பி? செய்யப்படும் வழங்கினாங்க ப்ரோ. வழங்கப்படும் தெரியல. வழங்கினாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வழங்கப்படும். இதுக்கு மேலே வழங்கப்படும். 5வது கோரிக்கை என்னன்னு பார்க்கலாம். தமிழர்களுக்கு தமிழகத்தில் வேலை சட்டம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க ப்ரோ. 1.5 லட்சம் பேர் சொல்லியிருந்தாங்க. 1.5 லட்சம் பேர் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அப்போது இதுலலாம் இந்திக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. இந்திக்காரங்களுக்கு தான் கொடுத்துருங்க. தமிழ்நாடு கொடுக்கல. இந்திக்காரங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சொன்னது தமிழர்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க. மாற்றிக்கிது போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இந்தியர்களுக்கும் போட்டிருப்பாங்க. அவங்க தமிழ்நாடு. 6வது டாப் 6 பார்க்கலாம். என்ன 6வதுலாம் அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்க. நீட் தேர்வு ரத்து
மருத்துவ படிப்பில் அகில இந்திய ஒதுக்கீடு ரத்து. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இல்லை எனக்கு தெரிஞ்சு இல்லை. இல்லை ஆமாண்ணா ஆமாம் சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லை சொல்லுங்கள். டாப் 7 மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கிடும். இதுவும் இல்லை ப்ரோ, இப்போ 2 மாதத்துக்கு ஒரு டைம் தான் கணக்கு எடுத்துட்டு, அதனால நிறைய பேருக்கு அமௌண்ட் வருது. ஆமாம் இல்லை. டாப் 8 பார்க்கலாம். நான் நெல்லை, திருச்சி, மதுரை, சேலம் மெட்ரோ ரயில், ஒசூர், வேலூர், ராமநாதபுரத்தில் விமான நிலையம். இப்போ இருக்கிற விமான நிலையம் ப்ரோ, எல்லா இடத்துலையும் விமான நிலையம் புரியல ப்ரோ எனக்கு. இல்லை இங்கே போகிற மெட்ரோ ரயில் நம்ம சேலத்துக்கு, திருச்சி, நெல்லை, மதுரை மெட்ரோ ரயில் அது ப்ராசஸில் இருக்குது தம்பி, போயிட்டு இருக்காங்க. ஒசூர், வேலூர், ராமநாதபுரத்தில் விமான நிலையம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. பட் இல்லை எனக்கு தெரிஞ்சு வேண்டாம், விமான நிலையம் வேண்டாம். பரந்தூர் விமான நிலையம்னு ஒன்றும் இல்லை. 9 போயிடலாமா? டாப் 9ல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். விவசாயத்துக்கு தனி பட்ஜெட், அரசு வாரியை பெருக்க கனிம வள அமைச்சகம். அப்படின்னா அதான் விவசாயிகளுக்காக தனியாக ஒரு பட்ஜெட் ஒதுக்கி அவங்களுக்கு ஏதோ ஆச்சு நஷ்டம் வழங்குறதுக்காக ஒரு தனி வாரியமே அமைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது ஒன்றும் நடக்கல. ஏன்னா விவசாயிகள் இப்போ போராடிட்டு இருந்தாங்க. அந்த 100 நாள் பணி கூட இப்போ போராடிட்டு இருக்காங்க. அதான் 150 நாளாக மாற்றிட்டாங்களே. இன்னும் மாற்றலையே அப்படின்னு சொன்னாங்களா? ஆமாம், அது இன்னும் விவசாயிகளுக்கு அது உடன்படலன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போய் போராடிட்டு இருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். 10வது டாப் 10 கோரிக்கை தான் சொல்லிட்டு இருக்கேன். கூட்டுறவு கடன் 30 வயதுக்கு உட்பட்டோர் கல்வி கடன் தள்ளுபடி. இன்னும் ஒருத்தரும் தள்ளுபடி பண்ணல. கல்வி கடனை தள்ளுபடி பண்ணலாம் தம்பி. இப்போ வரையும் பெண்டிங் விட்டு தான் இருக்குது. நான் எத்தனையோ சிபி ரிப்போர்ட் பார்க்குறேன், எல்லா இதுலையும் கல்வி கடன் ஓவர் டியூவில் தான் இருக்குது. ஓகே, டாப் 10லேயே இப்போ படிச்சுட்டு இருக்கிறவங்க கூட ஓவர் டியூவில் இருக்குது. யூஜி பண்ணுறாங்க, யூஜியில் அவங்க கல்வி கடன் வாங்கி தான் பண்ணுறாங்க. அவங்க பிஜி இப்போ படிச்சுட்டு இருக்காங்க, அந்த கல்வி கடன் பார்த்தா ஓவர் டியூவில் தான் இருக்குது. எப்படி அது கூட்டுறவு வங்கியில் தானே வாங்கினா தள்ளுபடி பண்ணுவாங்க? அவங்க கூட்டுறவு வங்கி தானே மேக்ஸிமம் கொடுக்குறாங்க. ஆமாம், அதுவே அது அப்படி பெண்டிங்கில் தான் நிற்குது, தள்ளுபடிலாம் பண்ணல. ஓகே, இதுதான் டாப் 10. இன்னும் நிறைய இருக்குது, 520 இருக்குது. டாப் 10க்கே இந்த நியூஸில் நீங்கள் போட்டிங்கனாலே தெரியும் டாப் 10. ஓகே, நம்ம வழக்கம் போல இதுல இருந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க என்னென்ன அறிக்கை கொடுக்குறாங்களோ அது எல்லாமே படிச்சு பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. அது நமக்கான என்னென்ன நன்மைகள் தருது, என்னென்ன அமைச்சாங்க பண்ணால் நமக்கு என்ன நன்மைகள் வந்து சேருதுன்னு அதை ஃபுல்லாக படிச்சு பார்த்து ஓட்டு போட்டிங்கன்னா ரொம்ப மிக சிறப்பாக இருக்கும். போராடிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இன்னைக்கு வரையும் வரவே இல்லை, க்ளீன் பண்ணுறதே இல்லையாமா. 3வது விஷயம், தெருவிளக்கு அவங்களும் 4 டைமுக்கு மேலே போய் எழுதி கொடுத்துருந்தாங்களா, இன்னைக்கு வரையும் அதை கிளியர் பண்ணலையா. அடிக்கடி பிரச்சனை வந்துட்டே தான் இருக்குது அப்படின்றாங்க. அவங்க ஏரியா பேர் என்னன்னா ஜே நகர், அவர் பேர் வந்து துரைசாமி. அப்புறம் எலெக்ஷனுக்கு முன்னாடி மட்டும்தான் அவங்க வந்து ஓட்டு கேட்க வந்தாங்க. அதுக்கப்புறம் யாருமே அந்த ஏரியாவுக்கு வரவே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் வரல. ஸ்டில் நோ வாட் ப்ரோ, இப்படி எதாவது பண்ணுறீங்க ப்ரோ ஓட்டு வாங்கிட்டு? இது நோட்டா போட்டுறீங்களா? இது நோட்டா கணக்கில் போட்டலாம். சாலினியா நோட்டா தம்பி, நோட்டா பீட் பண்ணி போயிட்டே இருக்கு தம்பி. சாலினியா, விஜயண்ணா, சாலினியா, எடப்பாடியா, விஜயண்ணா. ஸ்டாலினுக்கு தானா? ஸ்டாலினையாக்கே போட சொல்லு. ஸ்டாலினையா அதான் விடியல் நல்லா இருக்கும். விடியல் ஆச்சு. எடப்பாடியா 2.0 லோடிங்க. விஜயண்ணா, ஸ்டாலினையா, ஐயா அவங்க எடப்பாடியா சம ஃபேன்ஸ். ஆமாம் ஆமாம் ஆமாம். விஜயண்ணா, எடப்பாடியா, ஸ்டாலினையா. என்ன இருந்தாலும் பீட் பண்ணல ப்ரோ. ஸ்டாலினையா அப்பா பிராண்ட் அடிக்க முடியாதா? முடியாது. ஸ்டாலினையா தம்பி நம்பி கை விட்டேன். லாஸ்ட் 3. விஜயண்ணா சார் லாஸ்ட் 1. ஜஸ்ட் மிஸ்ல போடுவாருன்னு நினைச்சேன், போட மாட்டாரு சார். 2 ஓட்டு தானே அப்படியே ஆட்டம் முடிச்சிட்டோம். ஓகே, இதெல்லாம் நாங்கள் மறுபடியும் நீங்கள் சொல்லுவீங்க அணில் குஞ்சுகள் தற்கொலைகள்னு. உண்மையான கணக்கெடுப்பு தான் இது, எந்த சீட்டிங்கும் பண்ணல, உண்மையான கணக்கெடுப்பு தான். நீங்கள் சொன்னாலும் சொல்லிக்கோங்க, எவ்வளவோ சொல்லிட்டாங்க. நீங்கள் சொல்லியாடா நாங்கள் இது பண்ண போகிறோம். சிம்பு டைலாக்கு. ஆமாம், அது பேர்னா கெட்டவன் சொல்லியாடா நான் கெட்டவனாக இருக்க போகிறோம். உண்மையை பேசி கெட்டவன் பேர் வாங்குறதுல நான் வருத்தப்படவே இல்லை, நாங்கள் கெட்டவனாகவே இருந்துட்டு போகிறோம். ஓகே, சொல்லு. உங்களை மாதிரி நல்லவனாக நடித்து நல்லவன்னு பேர் வாங்குறத விட உண்மையை பேசி கெட்டவன்னு பேர் வாங்குறதுல நாங்கள் வருத்தப்படவே இல்லை, நாங்கள் கெட்டவனாகவே இருந்துட்டு போகிறோம். ஓகே, லாஸ்ட்டு 4 சொல்லிடலாமா? மொத்தம் 225 ஓட்டு கணக்கெடுப்பு எடுத்திருக்கோம். ஸோ அதில் லாஸ்ட்டு 4 தேமுதிக 1 ஓட்டு வாங்கியிருக்கு. முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் கேப்டன் ஐயாவுக்கு 1 ஓட்டு, அடுத்து பிஎம்கே 1 ஓட்டு, அடுத்து என்டிகேக்கு 2 ஓட்டு விழுந்திருக்கு. ஸோ 4வதாக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நோட்டாவுக்கு தான் 24 ஓட்டு வாங்கியிருக்கு நோட்டா. ஸோ எதனால் நோட்டாவுக்கு அதிகமாக ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு எந்த கட்சியும் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நோட்டாக்கு போட்டாங்க. இப்போதைக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி நோட்டாக்கு போட்டிருக்காங்க. முடிவு பண்ணல அப்படின்னு சொல்லல, விருப்பம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டில் 3 யார், ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு யாருக்குன்னு பார்த்துக்கலாமா? ஃபஸ்ட்டு சொல்லிடலாமா? ரெடி கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரெடி 3 2 1. அடுத்த முதல்வர் யாருன்னு சாங் பார்த்துட்டு வந்துருங்க.
விஜய் தனியால் இல்ல கடல்னா விஜய் எளியவன் குரல்னா விஜய் தனியால் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா எஸ் நம்ம டிவிகே விஜயனுக்கு தான் 98 ஓட்டு வாங்கியிருக்காரு. 225 ஓட்டில் 98 ஓட்டு விஜயனுக்கு விழுந்திருக்கு. ஸோ 2வது பிளேஸ் யாருன்னு பார்த்துக்கலாமா? ரெடி? கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணி சொல்லிடுறோமா? ரெடி? அதையும் சொல்லிடலாம். ரெடி? 3 2 1 சாங் பார்த்துட்டு வந்துருங்க. நான் ரெடி, நீங்க ரெடியா? ஓகே, 61 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 225 ஓட்டில் 61 ஓட்டு டிஎம்கே ஸ்டாலின் ஐயாவுக்கு விழுந்திருக்கு. 3வது பிளேஸ் யார் இருக்கான்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 38 ஓட்டு வாங்கியிருக்காங்க ஏடிஎம்கே அம்மா அவங்க கட்சியில். ஸோ 225 ஓட்டில் 38 ஓட்டு ஏடிஎம்கே ஐயாவுக்கு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ இந்த ரிசல்ட் அப்படியே காமிச்சிக்கிறோம் பாருங்கள். டிஎம்கே 61, ஏடிஎம்கே 38, என்டிகே 2, நோட்டா 24, டிவிகே 98, பிஎம்கே 1, தேமுதிக 1. 2025 தான் நிறையா கஷ்டங்களை பார்த்துருப்போம். 2026 எல்லாத்துக்குமே ஒரு லாஸ்ட் கேம்னு நினைக்கிறேன். தோனி ஆகட்டும் அண்டு விஜயனுக்காகட்டும், அப்புறம் நிறையா பிரபலங்கள் டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும், எல்லாத்துக்கும் நிறைய ஒரு எண்டு கார்டு இருக்குது. ஸோ அந்த மீம் பார்த்தேன், அதனால தான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் 2020 இதுக்கப்புறம் தான் உண்மையான அரசியல் களமே பயங்கரமாக சூடு பிடிக்க போகுது. 2026 ஸ்டார்டிங் அனல் பறக்கும். இதுக்கப்புறம் நாங்கள் டெல்டா சைடு தான் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ரெடியாக இருங்க மக்களே, ஆண்டு வேலை வந்துகிட்டே இருக்கோம். ஓகே மக்களே, வழக்கம் போல் நம்ம வீடியோட இறுதிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கோடு வந்து பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு எலெக்ஷன் வீடியோவில் சீக்கிரமாக வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஏகே, உங்கள் அலெக்ஸ். பை பாய், டேக் கேர். அப்படியே அந்த திருப்பிங்க கேமராவை, அப்படியே திருப்பா, அவ்வளோதான். தேங்க்யூ.